welcome everybody to என்ன பாட்டு பாட. This is season 6 episode 9. And இன்னைக்கு நம்மளோட குவிஸோடைய தீம் ஆக்ஷன் ஸ்டார் சாங்ஸ். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இவங்க நடித்த படங்கள்ல இருந்து பாடல்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வியா வரப்போகுது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு நம்மளோட 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ட்ஸ் இணையறாங்க. அவங்க மிஸ்டர் கண்ணன், மிஸ்டர் குமார் அண்ட் மிஸ் சங்கீதா. அண்ட் இந்த கேள்விகள் இன்னைக்கு மொத்தம் 6 கேட்டகரிஸ்ல வரும். அந்த கேட்டகரிஸ் என்னன்னு பார்க்கலாம். மன்னராட்சி, மக்களாட்சி, தொழிலாளி, சாமானியன், சல்யூட் அண்ட் சுப்ரீம். மக்களாட்சி 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுத்திருக்கேன். விடுகதை மாதிரி அதுல இருந்து பாடலை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள்: செங்கோட்டையில் ஏற்றுவது கொடி, இவளோ இந்திர சபை அழகி, இவள் பெயர் சொல்லும் வானும் நிலமும், காதல் கணை பாயும் இவளது விழியும். இது செங்கோட்டை படத்துல இருந்து விண்ணும் மண்ணும் சொல்லும் ரம்பா ரம்பா. எஸ் அதுதான் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ விண்ணுலகத்து அழகி ரம்பா அப்படிங்கிறது தான் அந்த மெயின் க்ளூ. வித்யாசாகர் அவர்கள் இசையில வந்த படம் 96ல செங்கோட்டை, அதுல வந்த பாடல் அது. ஸோ உங்களுக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்ணன். மன்னராட்சி 200. இது வந்து வீடியோ பசில். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு திரையில வந்து நான் பிக்சர் பசில் எப்படி கார்ட்டூன் மூலமா க்ளூ கொடுக்கணும், இதுல வந்து ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க அப்படியே அதை லைனா ஆக்கினீங்கன்னா, அதை ஒரு வரி ஆக்கினீங்கன்னா அந்த பாடலோட வரி உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ உங்களுக்கான இது வந்து ஒரு சரத்குமார் அவர்கள் நடித்த ஒரு பாடல். இதுல என்ன என்ன வந்தது அப்படி நீங்க பேசி பாருங்க, உங்களுக்கு வந்துடும். இது மூவேந்தர்ல இருந்து நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே, கடைசியில என்ன ஆச்சு? வானவில்லையே வேர்த்தேன். பாடல் கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேர்த்தேன், ஒரு கோடி மின்னலை பார்வை ஜன்னலாய் வீச சொல்லியா கேட்டேன். அதுதான் அந்த பாடல். 98ல சிற்பி அவர்கள் இசையில ஹரிஹரன் அவர்கள் பாடி இருந்தாரு. அறிவுமதி அவர்களுடைய வரிகள். சோ குமார் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். சாமானியன் 300. the music maestro கேள்வி. உங்களுக்கு எடுத்த உடனே அதிர்ஷ்டம். ஸோ இந்த பாடலை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு 3 க்ளூ இருக்கு. முதல் க்ளூ நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். செகண்ட் க்ளூல ஆன்சர் சொன்னீங்க 500 பாயிண்ட்ஸ். தேர்ட் க்ளூல சொன்னீங்க 300 பாயிண்ட்ஸ். உங்களுடைய முதல் க்ளூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்ளூ இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து. சின்ன குருவிக்கு பேராசை, அருவியை குடிக்க ஆசை, வண்ணத்து பூச்சி பேசும் விலை, வானத்தையே கேட்கும் நிலை, ராமனுக்கு முன் அவதாரம், சாருகேசியில் பாடும் நேரம். இது அர்ஜுன் சங்க சரத்குமார் சங்க. அர்ஜுனுடைய பாடல். எஸ், அர்ஜுனுடைய பாடல். இது தெரியலனா அடுத்த க்ளூ போலாமா? நதியே நதியே அந்த சாங்குங்களா? ரிதம்ல அது இல்ல. நெக்ஸ்ட். ஓகே, உங்களுடைய இரண்டாவது க்ளூ இது அர்ஜுன் அண்ட் இது நடிச்சது வந்து காயத்ரி ரகுராம் அண்ட் குரல்கள் வந்து ஸ்வர்ணலதா அண்ட் ஸ்ரீராம் பார்த்தசாரதி. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில வந்த பாடல் இது. ஃபெமிலியரான சாங் இல்ல. இன்னொரு க்ளூ காட்டிருங்க. இட்ஸ் a word cloud. தெரியல பிரியா, தெரியல. இந்த பாடல தெரியல. ஓகே, நான் பாஸ் பண்றேன். சோ இட் கோஸ் டு கண்ணன். உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியல மேடம். தெரியல. ஓகே, குமார் தெரியுதா? குமார் உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணருக்கு முந்தின அவதாரம் பரசுராம். இது வந்து சிட்டுக்குருவி அருவிய குடிக்க பாக்குது, பட்டாம்பூச்சி வானத்தை விளக்க கேட்குது. எஸ் எஸ் அதுதான். எஸ், அத வந்து அந்த ஃபர்ஸ்ட் க்ளூலயே ஆக்சுவலி நிறைய க்ளூ இருந்தது. அதை கனெக்ட் பண்ணியிருக்கணும். நீங்க கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டீங்க. அதுதான் அந்த பாடல். சிட்டுக்குருவி அருவிய குடிக்க பாக்குது பாக்குது, பட்டாம்பூச்சி வானத்தை விலைக்கு கேட்குது கேட்குது. அழகான பாடல் இது. நாட் த மோஸ்ட் பாப்புலர், பட் அந்த டைம் பீரியட்ல ஏஆர் ரஹ்மான் சாங்னா நமக்கு டெஃபினட்டா அது நோட்டிசபிளா தானே இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்த ஒரு பாடல் தான். பரசுராம் படத்துல 2003ல வந்தது.
அர்ஜுனும் இதுல நடுவுல வந்து ஏதோ டைலாக்லாம் பேசுவாரு. ஸோ ஸ்ரீராம் பார்த்தசாரதி அண்ட் சொர்ணலதா க்ரூன் பண்ணியிருந்தாங்க. பழனி பாரதி அவருடைய வரிகள். நீங்க வந்து 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏன்னா 3 க்ளூக்கு அப்புறம் லாஸ்ட்ல சொன்னதுனால. ஐ எம் கண்ணன் ஃப்ரம் தஞ்சாவூர். நான் வந்து பார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங் கம்பெனி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றேன். பாஸ்ட் 1 இயரா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க் யூ வெரி மச் ஃபார் பிரியா. சுப்ரீம் 300. ஓகே. ஸோ இந்த சுப்ரீம் கேட்டகரியில வர பாடல்லாம் வந்து கரியர் பெஸ்ட் சாங்ஸ் ஆர் கரியர் பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் த 2 ஸ்டார்ஸ். அதுதான் அந்த சுப்ரீம் கேட்டகரியில் வச்சிருக்கேன். இதுல கலக்கல் பாட்டு உங்களுக்கு ஸோ 2 பாடல்கள் கலந்து வருது. அந்த 2 பாட்டையும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். இரவில் பனி தூங்குமே தவணி குடை பிடிப்பாயா கல்லோடு மறைந்து சிலை தூங்குமே நீ என் அருகில் வந்து நெளிய நான் உன் மனதில் சென்று ஒளிய தூங்காத நமது தீபமே. தெரிஞ்சுதா 2 என்ன பாடல்? ஒரு பாட்டு தெரிஞ்சிருச்சு. ரிதம்ல வந்து இது காற்று என் வாசல் வந்தாய். சரி, இன்னொன்னு. ஓகேவா? அது இன்னொன்னு புல்லோடு இரவில் பனி தூங்குமே. புல்லோடு இரவில் பனி தூங்குமே கல்லோடு மறைந்து சிலை தூங்குமே தூங்காது நமது தீபமே. இல்ல. தெரியல. உங்களுக்கு பாஸ் பண்றேன். குமார் உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல் என்னன்னு? எஸ் மேம். தூங்காது மதி மலை காற்று வந்து தமிழ் பேசுதே. எஸ், எஸ். செகண்ட் லைன் சரியா வரல. வேதம் படத்துல வந்த பாடல். எஸ், அதுதான். சோ ஆளுக்கு ஒரு பாடல் சொல்லிருக்கீங்க. ஒண்ணு வந்து அவர் சொன்னது மலை காற்று வந்து தமிழ் பேசுதே மழை சாரல் வந்து இசை பாடுதே மலரோடு வண்டு உரையாடுதே என்னோடு நீயும் பேசடியேன்னு வேதம் 2001 வந்தது. ஐ திங்க் இது வந்து அவர் அர்ஜுன் டைரக்ட் பண்ண படம். இது வித்யாசாகர் உள்ள இசையில ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். இன்னொன்னு வந்து அவர் கரெக்டா சொல்லிட்டாரு கண்ணன். காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய். ரித்தம்ல இது ஏஆர் ரஹ்மான் இசையில உன்னிகிருஷ்ணன் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள் தான் இதுவும். இது 2மே வந்து நீங்க பாத்தீங்கன்னா தர்பாரி கனடா அப்படிங்கிற ராகத்துல இந்த பாடல். அதனாலதான் என்னால ஈஸியா கம்பைன் பண்ண முடிஞ்சது. இதுல என்னன்னா அர்ஜுனோட கரியர் பெஸ்ட்னு பார்த்தா அது வந்து எல்லாருமே சொல்லிடுவாங்க மலரே மௌனமா சாங் தான். அந்த பாட்டு அதே தர்பாரி கனடால போட்ட பாட்டு தான். அதுக்கப்புறம் என்ன ராசியோ அவருக்கு அவர் நடிச்சாலே இந்த ராகத்துல போடுங்க கேட்டாங்களோ எல்லா மியூசிக் டைரக்டரும் அவருக்கு தர்பாரி கனடால ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில இன்னொரு பாடல் கூட இதே ராகத்துல இருக்கு. அதே அர்ஜுனுக்கு தான். ஸோ அந்த மாதிரி அந்த ராகத்துக்குனே அவர் பிறந்தவர் மாதிரி அவருக்கு எல்லா பாடலும் அந்த ராகத்துல போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்த பாடல் தான் இது 2ம். ஸோ இதுல வந்து கண்ணனுக்கு 100 பாயிண்ட்ஸ் அண்ட் குமாருக்கு 100 பாயிண்ட்ஸ். ஹாய் எவ்ரிவன், ஐ எம் குமார். பேசிக்கலி பெங்களூர்லேருந்து வரேன். இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. இத்தனை வருஷமாக அதை கண்டினியூ பண்ணுறது அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி படம் அது சிங் பண்ண சிங்கர்ஸ் அதோட ராகம் எல்லாமே சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்கு. யா, தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ். மன்னராட்சி 300. வீரநடை போடும் சேரனிவன் தானே செவியோடுதான் காதல் சொல்வாய் என் மேனே விழியாலே காதல் வீணை மீட்டு வருவேனே பிழையான வார்த்தை போல வாழ்ந்து வந்தேனே இந்த செண்பகப்பு தோப்புக்குள்ளே பாய் போடு அந்த அந்தரங்க சொர்க்கத்துக்குள் சொந்தம் ஒன்று நீ தேடு கண்ணால் பார்த்து பார்த்து வெற்றி கண்டாயே. தெரிஞ்சுதா 2 பாடலும்? ஒன்று வந்து பிரியா பிரியா ஓ பிரியா. இன்னொன்று வந்து முதல் பாட்டு சொல்லிட்டீங்க. பிரியா பிரியா ஓ பிரியா. ரெண்டாவது அந்த இன்னொரு இது வந்து கொஞ்சம் படிக்கட்ட முடியும் மேடம். செவியோடுதான்
சொல்வாய் என்பேனே. வார்த்தை போலே வாழ்த்து வந்தேனே, கண்ணால் பார்த்து பார்த்து வெற்றி கண்டேனே. மல்லிகை மல்லிகை பந்தலே, உன் மணக்கும் மல்லிகை பந்தலே, உன் கொள்ளே நீதான் வந்தேன். அந்த சரி, எஸ் எஸ் அதுதான் நான் கொடுத்துடுறேன். எஸ், தட் இஸ் த ரைட் சாங். 2 பாடலும் சொல்லிட்டீங்க. ஒண்ணு வந்து ஓ பிரியா பிரியா ஓ பிரியா, ஓ பிரியா பிரியா ஓ பிரியா, அடிமாங்கனி பூங்குடமேன். கட்டபொம்மன் படத்துல இருந்தது 93ல. சரத்குமார் அண்ட் யார் இதுல வினிதா நடிச்சிருப்பாங்க. தேவா அவர்கள் இசையில எஸ்பிபி அண்ட் சித்ரா பாடியிருந்தாங்க. காளிதாசன் அவருடைய வரிகள். ஸோ இஃப் யூ நோட்டீஸ் இந்த இதெல்லாம் மன்னராட்சின்னு இதுக்கு இந்த கேட்டகரி இருந்தது இல்லையா? ஸோ இது படம் பேர் வந்து கட்டபொம்மன், இன்னொன்று வந்து அரசு. அதனாலதான் இதெல்லாம் அந்த மன்னராட்சி. இவங்களுடைய படங்கள் நிறைய இந்த மாதிரி ஒரு தீம்ல இருந்ததுனால அந்த படத்தை பேர் வச்சு நான் தீம் ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் நோட்டீசிங் த கனெக்ஷன். இன்னொன்று வந்து மல்லிகை மல்லிகை பந்தலே, அடிமானுக்கும் மல்லிகை பந்தலே, என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே. அரசு 2003ல வந்து மணி சர்மா அவர்கள் இசையில விஜய் யஸ்தாசன் சுஜாதா மோகன் பாடியிருந்தாங்க. கபிலன் அவருடைய வரிகள். ஸோ இது வந்து ஃபுல் பாயிண்ட் எடுத்துட்டீங்க நீங்க. ஸோ குமார் 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. சங்கீதா ஃப்ரம் கோயம்புத்தூர், ஹோம் மேக்கர். பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரோக்ராமுக்கு 1 இயர்க்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரியா. தொழிலாளி 200. இட்ஸ் அ மீம். நம்ம வைகை புயல் வருகிறார் உங்களுக்கு க்ளூ கொடுக்கறதுக்கு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சொல்லிடுவாங்க. எங்க வீட்டு ஜன்னல் கம்பிலாம் கிச்சா பேரை சொல்லுது. ஓவர் ஓவர். வீட்டு ஓனரே அந்த கிச்சா தான்டா. ஓவர் ஓவர். இது எந்த பாடலை பத்தியான மீம்? இது வீட்டு ஜன்னல் கம்பிலாம் கிரி படமா? இது கிரி படமா? இல்ல இல்ல, சரத்குமார் தான். இல்ல அர்ஜுன். அர்ஜுன் கிச்சா. ஏங்க அந்த லைன்லயே இருக்கீங்க. எங்க வீட்டு சன்னல் கம்பி எல்லாம் கிச்சா பேரை சொல்லுது. இதெல்லாம் 2000 மூவின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இல்ல இல்ல, ஒன் ஆஃப் அர்ஜுன்ஸ் வெரி பிக் ஹிட்ஸ் இந்த படம். அந்த படத்துல அவர் பேரு கிச்சா. தெரியலங்க, பாஸ் பண்ணிருங்க. ஓகே, கண்ணன் உங்களுக்கு தெரியுமா? ஜென்டில்மேன், என் வீட்டு தோட்டத்தில் பூ எல்லாம் கேட்டுப்பா, என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பா. 93 வந்து இந்த படம். ஃபர்ஸ்ட் சங்கரோட ஃபர்ஸ்ட் மூவி. Yes, 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 yes. And of course, one of very big hits of Arjun. அதுதான் அந்த பாடல். Yes. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை இப்போதே கேட்டுப்பார், என் பேர் சொல்லுமே. 93ல வந்த படம். அழகான பாடல் இது. எஸ்பிபி அவர்கள் சுஜாதாவுடன் இணைந்து பாடினார். ரஹ்மான் இசையில, வைரமுத்து அவருடைய வரிகள்ல. ஸோ கண்ணன், யூ ஸ்டீல் ஹர் பாயிண்ட்ஸ். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. தொழிலாளி 300 படம் பாரு பாட்டு பாடு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஜிப்லி இமேஜ் வருது. அதில் நீங்கள் பாடலை கண்டுபிடிக்கணும். அந்த பாட்டோடைய ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். உங்களுக்கான பாடல் இது ஜென்டில்மேன்ல ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ. இல்ல இல்ல, இப்பதானே ஜென்டில்மேன் பாட்டு ஒண்ணு சொன்னீங்க, அது இல்ல. இது வந்து ஒரு சரத்குமார் படம். சரத்குமார். அண்ட் கேட்டகரி பேரு தொழிலாளி. சோ படத்தோடைய பேர் அந்த மாதிரி இருக்கு. தொழிலாளி கேட்டகரியில. ஆமா, தொழிலாளினா கூலி படம். கூலில சுரேஷ் பின்னஸ் பாடின பாட்டு ரம்ம ரம்ம ரம்மன்னு அது தெரியும். அந்த பாட்டு இல்ல. இது வந்து இது வில்லன் கூடாரத்துல படம் சொல்லிட்டீங்க, பாட்டை சொல்லலையே. அதான் அது. ஐயோ, மாங்கலிஷ் பாடுவது கரெக்ட். இல்ல, டைம் ஆயிடுச்சு. ஐ அம் கோனா ஹேவ் டு பாஸ் இட். குமார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாட்டை சொல்றதுக்கு. சொல்லுங்க. ஐ திங்க் பூ பூவா பூ பூவா பூத்திருக்க பூமி பூவை பறிக்கவும் நேரம் இருக்கா.
அதுதான் அந்த பாட்டு. எஸ். அவருக்கு பாவம் படமா தெரிஞ்செடுத்து பாட்டு ஆனா டக்குன்னு அவருக்கு வரல. அதுதான் அந்த பூப்பூவா பூப்பூவா பூத்திருக்கு பூமி, பூவ பறிக்கவே நேரம் இருக்கா, பூனாகம் பூனாகம் படம் எடுக்கும் சாமி. எஸ்பிபி என்னமா பாடியிருப்பாரு இந்த பாட்டுலாம். 95ல வந்த படம். சுரேஷ் பீட்டர்ஸ் அவர்களுடைய இசையில வந்த படம் இது. ஸ்வர்ணலதாவுடன் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ குமார், நீங்க வந்து அந்த பாயிண்ட்டை ஸ்டீல் பண்ணிட்டீங்க. பட் இது வந்து உங்களுக்கான கேள்வி இப்ப நீங்க எடுக்கலாம். சல்யூட் 300. சல்யூட் 300 இஸ் வள்ளுவன் பாடினாள். ஸோ இந்த பாடல் வரிகளை வள்ளுவர் எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. வள்ளுவர் கோச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் என்னன்னு கண்டுபிடிங்க இதுல இருந்து. மயக்கம் தலைக்கேற மாறும் அறிவு சுற்றும் புவி எனக்கே. ஒரு அர்ஜுன் நடித்த படம். சல்யூட் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ அந்த படத்தோடைய பெயருக்கும் சல்யூட்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அர்ஜுன் நடித்த தேசபக்தி படங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. ஜெயந்த் படம்னு நினைக்கிறேன். ஸோ பாட்டு பட் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லி மயக்கம் தலைக்கேற மாறும் அறிவுங்கிற தாயின் மணிக்கொடிங்கிறீங்களே எப்படி? இல்ல சுற்றும் பூமி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. பட் கரெக்டா அந்த லைன் ஞாபகம் வரல. அதுல அது போதை ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு, சுற்றும் பூமி எனக்கே அதேதான். போதை ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு, அதான் ரெண்டு லைன். சுற்றும் பூமி எனக்கே சொந்தமாகி போச்சு, சொந்தமாகி போச்சு. அதான் அந்த லைன்ஸ். எஸ். ஸோ இது வந்து பூமி மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. பாடல் ஜெய்ஹிந்த் படத்துல 94 வந்து வித்யாசாகர் இசையில எஸ்பி சைலஜா பாடியிருந்தாங்க. சுரேஷ் பீட்டர்ஸ் உடன் பாடியிருந்தாரு. போதை ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு, சுற்று பூமி எனக்கே சொந்தமாகி போச்சு. நல்லா இருக்கும் இந்த பாடல். வைரமுத்தருடைய வரிகள் இது. ஸோ 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. தொழிலாளி 100. தொழிலாளி 100. ஓகே. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ஆரம்ப வரிகள் கொடுக்குறேன். அதுல வந்து கச்சட தப்பறம் இருக்காது. ராஜகுமாரன் கட்டளையிட்டான், ராஜகுமாரி கட்டி அணைத்தாள், என் அன்பே இவள். அதுக்கப்புறம் இதுவரை அந்த பாடல் அழகான பாடல் இது. ராஜகுமாரன் கட்டி அணைத்தான். அரண்மனை காவலன் 94ல தேவா அவர்களை சில எஸ்பிபி அண்ட் சித்ரா பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ சங்கீதா, யூ ஓபன் யுவர் அக்கவுண்ட் வித் 100 பாயிண்ட்ஸ். தமிழ் நாஸ்டால்ஜியா நியூஸ் லெட்டர் படிச்சிருக்கீங்களா? வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை உங்க இன்பாக்ஸுக்கு இது தேடி வரும். இதில் சுவாரஸ்யமான இசை தகவல்கள் மற்றும் உங்களுக்கான ஒரு பிரத்யேக கேள்வியும் காத்திருக்கு. பிரியா தமிழ் நாஸ்டால்ஜியா.com ஐடியிலிருந்து மெயில் வரும். வரலைன்னா ஸ்பாம் ஃபோல்டரை செக் பண்ணுங்க. மக்களாட்சி 300. மக்களாட்சி 300 கலக்கல் பாட்டு அதான் மிச்சமா இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு அகைன் 2 பாடல்கள் சேர்ந்து வருது. ஊருக்குள்ள ஓடும் தெருவில் பாத தடங்கள் 1000 இருக்கும், சூரியனை 2 துண்டு செஞ்சு கண்ணில் கொண்டவளோ, பேச்சியம்மன் கோயில் சாமி பேப்பர் சாமியானது என்ன, துறவி என்ன தொலைச்சுப்பட்ட தூக்கம் எப்ப தூரமையா, கண்ணுக்குள்ள ஓடிய ஒன்ன துரத்த மனசுக்குள் நீ வந்து ஒளிஞ்ச, தூங்கும் தூக்கம் கனவா. இது ஒரு பாட்டு தெரிஞ்சிருச்சு. முதல் வரல அழகான ராட்சசியே. இன்னொன்னு இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு அது ஊருக்குள்ள ஓடும். ஃபர்ஸ்ட் நீங்க பாடும்போது கேட்கல, நான் கொஞ்சம் திருப்பி பாடணும் ப்ளீஸ். ஊருக்குள்ள ஓடும் தெருவில் பாத தடங்கள் 1000 இருக்கும், பேச்சி அம்மன் கோயில் சாமி பேப்பர் சாமியானது என்ன. ஓடி வந்து உன்னை துரத்த மனசுக்குள் நீ ஓடி. நேரமாயிட்டு இருக்கு. ஊருக்குள்ள ஓடும் தெருவில் பாத தடங்கள் 1000 பேச்சி. இல்ல சார், உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஐம் கோனா ஹேவ் டு பாஸ் இட். சங்கீதா, உங்களுக்கு தெரியுமா? அப்பா, ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன், ஒரு பார்வை பார்க்க பகலிரவா போத்திருந்தேன்,
அதுக்கப்புறம் மறந்து போச்சு. தெரியல எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. எஸ் அழகா நல்லா பாடுறீங்க. உங்களுக்கு நிறைய பாட்டு நீங்க ஆன்சர் சொன்னீங்க. உங்க குரல் இன்னும் நாங்க நிறைய கேட்கலாம். எஸ் ஐயா படத்துல வந்த பாடல் 2005ல அதுதான் சங்கீதா சொன்னாங்க. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். ரொம்ப அழகான பாடல். பரத்வாஜ் அவர்களுடைய சில கேட்க சாதனா சர்க்கம் பாடியிருந்தாங்க. பா விஜய் அவர்களுடைய வரிகள். இன்னொன்னு சொல்லிட்டாரு அழகான அழகான ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே. மறக்கவே முடியாத ஒரு பாடல். முதல் படத்துல 99ல வந்தது. ரேமான் அவர்கள் இசையில் எஸ்பிபியும் ஹரிணியும் பாடியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் அதுல வந்து இந்த குழந்தை குரல்ல பாடுவாரு. வைரமுத்து அவருடைய வரிகள். ஸோ இதுல வந்து கண்ணன் 100 பாயிண்ட்ஸ் அண்ட் சங்கீதாக்கு 100 பாயிண்ட்ஸ். சாமானியன் 200. சாமானியன் 200 இஸ் வேர்ட் கிளவுட். பாடல் வரிகள் ஜம்பிள்டா தெரியும். சில்லென்று வரும் காற்று என்னை எங்கெங்கோ தொடுகின்றது. Okay, yes. அதுதான் அந்த பாடல். சொன்னேன் இல்லையா, அர்ஜுனுக்குனே வந்து இந்த தர்பாரி கன்னடா வச்சாங்கன்னு. இதுவும் அதே ராகத்துல வந்த பாடல் தான். சில்லென்று வரும் காற்று என்னை ஏதேதோ என்னை ஏன் என்று சுடுகின்றது. அம்மம்மா அதே காற்று என்னை எங்கெங்கோ தொடுகின்றது. எஸ்பிபி பாடினா எல்லா பாட்டும் அழகுதான். இந்த பாட்டு அவ்வளவு அழகா இருக்கும். ஏழுமலை படத்துல வந்து 2002ல இது வந்து மணி சர்மா போட்டிருந்தார் பாருங்க. எல்லா மியூசிக் டேரக்டரும் இந்த ராகத்துல போட்டிருக்காரு. அவருக்கு சுயாத்தா மோனங்க அவங்க பாடியிருக்காங்க. ஐ திங்க் அர்ஜுன் அண்ட் சிம்ரன் இந்த பாட்டுல. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ். சுப்ரீம் 200. மாத்தி யோசி. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்க நல்லா திங்க் பண்ணணுமா? ஓகே. ஆமா, கொஞ்சம் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கூட கொடுக்குறேன் இதை கிராக் பண்றதுக்கு. இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமான வழியில மெத்தட்ல இருக்கும். கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஆனா தெரிஞ்ச பாட்டு ரொம்ப ஒரு பிரபலமான பாடல் தான். யோசிச்சு சொல்லுங்க என்ன பாடல். சரத்குமார் அவர்கள். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பறப்போம் நம் உலகை தெரியல உலகை. அது பரவாயில்ல, விட்டுருங்க. நம்ம அது இல்ல தெரியும், இப்ப டக்குன்னு வரவே முடியுது. பட் எங்க இந்த க்ளூல அதான் அந்த வீட்ல ஒரு ஜன்னல் நட்சத்திர ஷேப்ல இருக்கு. அதுல வானம் தெரியுது. வானம் அப்புறம் 8 பார்த்தது. ஆமா, 8 ஈ போட்டிருக்கேன். அதனாலதான் அது வந்து ஈ வந்து பூச்சி. சோ அதுவும் இருக்கு. பட் எனிவே நீங்க ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப மாத்தியெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. அப்படியே பளிச்சுனே சொல்லிட்டீங்க. எஸ், அதுதான் அந்த பாடல். ஒரு ஹாப்பி ஃபேமிலி சாங்னா அந்த இதுதான் சொல்லாது. ஒரே பாட்டிலேயே பணக்காரன் ஆயிடுவாங்களே அந்த மாதிரி பாடல் இது. நம் உறவில் உலகை அளப்போம். அதுதான் அந்த லைன்ஸ். சூரிய வம்சம் படத்துல வந்தது 97ல. எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையில மனோ சுனந்தாவும் பாடியிருந்தாங்க. மூ மேத்தா அவர்களுடைய வரிகள். ஸோ சங்கீதா 200 more points. நம்ம என்ன பாட்டு பாட எபிசோட் பாடல்கள் எல்லாம் இப்போ ஸ்பாட்டிஃபைல கிடைக்குது. ஸ்பாட்டிஃபைல தமிழ் நாஸ்டால்ஜியா அல்லது என்ன பாட்டு பாடன்னு தேடி பாருங்க. இதில் சூப்பர் ஹிட் மற்றும் அரிய தமிழ் திரை இசை பாடல்கள் ஸ்பெஷல் கலெக்ஷன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. எப்ப வேணாலும் கேளுங்க, ரசிங்க. சல்யூட் 200. ஓகே. பிக்சர் பசில், கார்ட்டூன் க்ளூ. ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் பூ அல்லவா? ஆமா, ஒரு ஆண்டுக்கு ஒரு 100 ஆண்டு இல்ல சார், 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் பூ அல்லவா? எஸ் எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். எஸ், ஒரு மாதிரி அப்படியே வந்துட்டீங்க. எஸ், விட்டுருவீங்க நினைச்சா புடிச்சிட்டீங்க. எஸ், அதான் 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா. தாயின் மணிக்கொடி படத்துல வந்து 98ல அழகான பாடல். வித்யாசாகர் இசையில கோபால் சர்மாவும் தேவி நேத்தியாரும் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ கண்ணன் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். எஸ். மன்னராட்சி 100. பிக்சர் பசில். கண்ணிலை கண்ணிலை சன் டிவி, கண்ணியின் பார்வையோ ஸ்டார் டிவி, காதலின் என்ன ஆகும். என்ன படம் அது? கர்ணனா? கர்ணா. எஸ், கர்ணன் இல்ல, கர்ணா ஸ்டைல். எஸ், அதுதான் கர்ணா படத்துல. அப்கோர்ஸ் மலரே மௌனமா தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். ஆனா மீதி பாடலாம் நல்லா இருக்கும். இந்த பாட்டுமே நல்லா அப்போ இந்த டைம்ல ஹிட் தான். ஆனா அப்புறம் ரொம்ப நம்ம கேட்கறது இல்ல. கண்ணிலே கண்ணிலே சன் டிவி,
கண்ணியின் பார்வையோ ஸ்டார் டிவி, காதலில் ஏங்குது என் நாவி, கட்டிலில் நீ ஒரு அப்பாவி. 95ல வந்தது வித்யாசாகர் லிஸ்டில. மனோவும் சிந்து அப்படிங்கிறவங்க பாடியிருந்தாங்க வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 100 பாயிண்ட் உங்களுக்கு குமார். சுப்ரீம் 100. 100 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான விடுகதை வரிகள். திருமால் போகும் வாகனம் நட்புக்காக தூது செல்லும், இதயம் திருடிய கள்வனும் திருப்பி தருவானோ அவளிடம். படத்தோடைய பெயருக்கும் அதுல clue இருக்கு. கருடா கருடா என் காதலை சொல்லிவிடு, திருடா திருடா என் இதயத்தை திருப்பி கொடு. நட்புக்காக நினைக்கிறேன். நட்புக்காக. படம் நட்புக்காக. எஸ் எஸ் எல்லாமே அதுல எல்லா வரிக்குமே க்ளூ இருந்தது. அதுல நீங்க கரெக்டா சால்வ் பண்ணிட்டீங்க. ரைட்ல வந்த படம் நட்புக்காக. தேவா அவர்களை சில கிருஷ்ணராஜும் சுஜாதா மோகனும் பாடியிருந்தாங்க இந்த பாடல். காளிதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாட்டு. சோ உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் சங்கீதா. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. சல்யூட் 100. சல்யூட் 100. ஓகே, முதல் வரி என்ன? நான் பாடல் வரிகள் எங்கேயாவது தருவேன், நீங்க முதல் வரியை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள்: அடி மானே மரகதமே, மலை தேனே திரவியமே, என் தேவன் தழுவிடவே இந்த ஜீவன் தவித்திடவே தொலைவினில். இது என்ன பாடல்? எங்கிருந்தோ என்னை அழைத்ததென்ன உந்தன் கானம் தானா? எஸ். அடிமானே மரகதமே, மலை தேனே திரவியமே, என் தேவன் தழுவிடுதே இந்த ஜீவன் தவித்திடவே தொலைவினில் எங்கிருந்தோ என்னை அழைத்ததென்ன உந்தன் 93 ஐ லவ் இந்தியா SB ஜானகி. சூப்பர் பாட்டு இது. ஜானகியம்மா தான் ஸ்டார்டிங் அவ்வளவு அழகா பாடியிருப்பாங்க. சரத்குமார் அண்ட் டிஸ்கா சோப்ரா இதுல நடிச்சிருந்தாங்க. ஐ திங்க் அவங்க நடிச்ச ஒரே தமிழ் படம் இதுன்னு நினைக்கிறேன். வாலி அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. சோ 100 பாயிண்ட்ஸ். நல்லா இருக்கும். யா, ராஜா சார் மியூசிக் அப்புறம் சொல்லணுமா? எஸ், ஆமா, அது தலைவர் வேற பாடிட்டாரு. அதுதானே. ஓகே, சமானியன் 100. சமானியன் 100 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ பாடல் வரிகள்லேருந்து உங்களுக்கு கச்சட தப்பரை ரிமூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருக்கேன், பட் கரெக்டாக இந்த படம் தெரியல. கொலுசு கொஞ்சம் பாதம் ஒரு புதிய ராகம் பாடும், பட் ரெண்டாவது இது அந்த மீதி இது தெரியல. நீங்க பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போறோம். மீதியெல்லாம் இது அதர் திங்ஸ் ஆர் தேர் டு கிவ் யூ a clue. ஏதாவது ஒரு வார்த்தை பிடிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து பாட்டை சொல்லிடலாங்கிறதுக்கு தான். எஸ், தட் இஸ் த சாங். கொலுசு கொஞ்சம் பாதம் பிடிபடாமல் ஓட, புதிய ராகம் பாட, மனசு போடும் தாளம் அது பிடிபடாமல் ஓட, காற்றிலே காற்றிலே என் மனம் நீந்துதே, வெண்ணிலா வீதியில் ஊர்வலம் போகுதே. என்ன ஒரு காம்போசிஷன் பாருங்க. இது சின்ன திரைப்படத்து 99ல வந்தது. ராஜா சாரிஸ்ல உன்னிகிருஷ்ணனும் தேவி நேத்தியாரும் பாடியிருந்தாங்க. பழனி பாரதி அவருடைய வரிகள். லவ்லி சாங் இது. இது வந்து ரோஜா நினைக்கிறேன், ரோஜா அண்ட் சரத்குமார் இந்த படத்துல. ஸோ 100 more points. இது கண்டுபிடிக்கலங்கிறது இப்பதான் தெரியுது. ஏன்னா அது பிடிபடாம ஓடன்னு இருக்கிறதுனால. பிடிபடல உங்களுக்கு அதனால. எஸ், குட் ஒன், குட் ஒன். ஓகே, அண்ட் சங்கீதா உங்களுக்கான கடைசி கேள்வி. மக்களாட்சி முதல் வரி என்னதான் உங்களுக்கும்? குத்தால சாரலுக்கும் கொடைக்கானல் தூரலுக்கும் இல்லாத சுகம் உந்தன் வார்த்தையோ, நாடோடி மன்னனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் உண்டான வீரம் உந்தன் வீரமோ. எந்த பாடல்ல வரும் வரிகள்? மீனா பொண்ணு மீனா பொண்ணு, மாசியில் போட்டா மாறா பொண்ணு, ஐயா கண்ணு கோமரிய பார்த்தா கொஞ்சம் கண்ணு. எஸ் எஸ், அழகா பாடுறீங்க சங்கீதா, ரொம்ப அழகா பாடினீங்க. லவ்லி சிங்கிங். எஸ், அதுதான் அந்த பாடல். குத்தால சாரலுக்கும் கொடைக்கானல் சரண வரிகள். பட் ரொம்ப ஒரு டிஸ்டிங்டான வரிகள்னால அதை எடுத்திருந்தேன். நீங்க கரெக்டா அதை கிராக் பண்ணிட்டீங்க. எஸ், தட் இஸ் த சாங் ஃப்ரம் நாட்டாமை. 94ல வந்த படம். திருப்பி அவர்களை சில மனவும் சுயதா மோனம் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள் இது. ஸோ 100 பாயிண்ட்ஸ் டு க்ளோஸ் த போர்ட்.
ஆக்ஷன் ஸ்டார்ஸ் படத்துல சண்டை மாத்திரம் இல்ல, பாடல்களும் அழகா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு பார்த்தோம். நிறைய பியூட்டிஃபுல் சாங்ஸ், லவ்லி இது 90s அண்ட் early 2000s அந்த டைம் பீரியட்ல அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த 2 ஆக்ஷன் ஸ்டார்ஸுமே அண்ட் வந்தவங்களும் ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணாங்க இன்னைக்கு. ஸோ இப்போ ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். We have Kannan on 900 points, Kumar with 1900 points are big winner today and Sangeeta at 600 points. எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் குமார், நீங்க ஐ திங்க் யுவர் லக்கி. நிறைய பாஸ் எல்லாம் வந்து முதல்லயே டக்குன்னு நிறைய லீட் எடுத்துட்டீங்க. பட் எல்லாருமே நல்லா தான் பண்ணீங்க. அண்ட் சங்கீதா யூ sang so well. ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸ். சுனில் பாடகியா நீங்க? ஆமா. ஓகே. கண்டினியூ செய்யுங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்க பாடல். கண்ணன் வந்து பேசி எல்லா பாட்டையும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ஆக்ஷன் கிங் பார்த்தோம். இப்போ அதோட பயங்கரமான ஆக்ஷன் கிங் அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஏன்னா நாம போறது புரட்சி தலைவருடைய காலத்துக்கு. எஸ், நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் வில் பி எம்ஜிஆர் அவருடைய டூயட் சாங்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நானே எதிர்பார்க்கிறேன். நீங்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருங்க. ஐ வில் see you there. Until then, stay safe. Take care. This is Priya signing off. Bye bye.